பழைய ஏற்பாட்டு ஆசரிப்பு கூடாரம் பகுதி பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. பிராகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்றெல்லாம் பிரிக்கப்பட்டிருந்தது நமக்கு தெரியும். பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கிற ஒரு மிகப்பெரிய திரை ஒன்று அங்கே அமைக்கப்பட்டிருந்தது. அந்த திரைச்சீலையானது நீலம், ஊதா, சிவப்பு மற்றும் வெண்மையான பஞ்சு நூல் கொண்டு நெய்யப்பட்டிருந்தது. அந்த 4 விதமான வண்ணங்களும் மிக முக்கியமான செய்திகளை நமக்கு தருகின்றன. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்க்கும்போது திரைக்கு பின்னால மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஆசாரியர்களுடைய கண்களுக்கே தெரியாம நிறைய ரகசியங்கள் இருந்தன. ஆனா நம்ம பொறுத்த வரைக்கும் அந்த திரையே மிகப்பெரிய ரகசியம் கொண்டதுதான். அந்த மகா பெரிய திரை, அதிலே பயன்படுத்தப்பட்ட அந்த 4 வண்ணங்கள், இவைகளுக்கு பின்னால ஆச்சரியமான மறைபொருள்கள் உண்டு. அவைகள் என்ன அப்படின்னு இந்த செய்தியில நம்ம பார்த்துடுவோம். பரிசுத்த வேதாகமத்துல மோசையின் காலத்துல இந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டது. இது ஒரு தற்காலிக ஆராதனை கூட மட்டுமல்ல. அந்த கூடாரம் அமைக்கப்பட்ட அத்தனை காரியங்களையும் சொல்ல போனா இன்ச் பை இன்ச்சாக பார்த்தோம் அப்படின்னா பின்னாளிலே வரப்போகிற மேசியாவை பற்றியும் புதிய உடன்படிக்கை பற்றியும் அத்தனை ரகசியங்களும் அதற்குள்ளே அடங்கி இருக்கிறது. சொல்ல போனா அந்த திரையானது மாபெரும் தீர்க்க தரிசன வரைபடம். யாத்ராகமம் 26 அதிகாரம் 31 வசனத்தை வாசிக்கும் போது அந்த குறிப்பிட்ட திரையானது 4 வண்ண நூல்களால் மட்டுமே நெய்யப்பட வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டார். அந்த திரைச்சீலைக்கு எபிரேய மொழியில புரோகட் என்று பெயர். அந்த வார்த்தைக்கு மூடுதல் அல்லது பிரிக்கின்ற தடுப்பு என்று அர்த்தம். புதிய ஏற்பாட்டு கிரேக்க மொழியில இது கடபெடாஸ்மா என்று அழைக்கப்படுகிறது. இந்த வார்த்தைக்கும் அதே அர்த்தங்கள் தான் பொருந்தும். பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 4 வண்ணங்களும் தற்செயலாக தேர்ந்தெடுக்கப்பட்டவைகள் அல்ல. எபிரேய மூல மொழியில அந்த 4 வண்ணங்களுடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? நீல வண்ணம் தேகலேட் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வண்ணமானது குறிப்பிட்ட கடல் நத்தையிலிருந்து எடுக்கப்படுகிற மிக முக்கியமான வண்ணம். இந்த வண்ணம் பரலோகத்தை குறிக்கிற வண்ணமாக இருக்கிறது. அடுத்ததாக ஊதா வண்ணம், இது அர்கமான் என்று அழைக்கப்படுகிறது. இது மிக உயர்ந்த ராஜ குடும்பத்தினர் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய வண்ணம். இந்த வண்ணமானது ராஜாதி ராஜாவை, அவருடைய ராஜரிகத்தை குறிக்கிற வண்ணமாக இருக்கிறது. அடுத்ததாக சிவப்பு அல்லது ரத்தாம்பரம், இது எபிரேயத்துல தோலாத் ஷானி என்று அழைக்கப்படுகிறது. எபிரேய மொழியில இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? சிவப்பு புழு என்று அர்த்தம். அந்த சிவப்பு புழு கிரிம்சன் என்கிற ஒரு புழுவை குறிக்கலாம். இந்த புழு தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும், தன்னுடைய உடலில் இருந்து சிவப்பு நிறத்திலான ஒரு திரவத்தை தன்னுடைய குட்டிகளுக்கு வழங்கும். அந்த குறிப்பிட்ட கிரிம்சன் புழுவிலிருந்து தான் இந்த சிவப்பு நிற வண்ணம் எடுக்கப்படுகிறது. இந்த சிவப்பு நிற வண்ணமானது தியாகத்தையும் மரணத்தையும் குறிப்பிடுகிற ஒன்று. அடுத்ததாக மெல்லிய பஞ்சு நூல், இது ஷேஸ் என்று எபிரேயத்தில் அழைக்கப்படுகிறது. இது தூய்மையான வெள்ளை நிறத்தில் இருக்கும். இந்த வெள்ளை வண்ணமானது தேவனுடைய நீதியையும் பரிசுத்தத்தையும் குறிப்பிடுகிற ஒரு வண்ணமாக இருக்கிறது. பழைய யூத வரலாற்று ஆசிரியர் ஜோசிபஸ் என்பவரை நாம் எல்லாரும் அறிவோம். இவருடைய விளக்கங்களின்படியும் யூத ரபிக்களுடைய விளக்கங்களின்படியும் பார்த்தோம் அப்படின்னா இந்த திரையானது மனித சக்தியால், அதாவது எந்த ஒரு மனிதனாலும் கிழிக்க முடியாத அளவுக்கு தடிமன் வாய்ந்தது என்று சொல்லப்படுகிறது. இந்த திரைச்சீலையானது ஏறத்தாழ 20 சென்டிமீட்டர் அளவுக்கு தடிமனாக இருக்கும் என்றும் 2 புறத்திலேயும் மாடுகளை கட்டி இழுத்தாலும் கூட அந்த திரைச்சீலையை கிழிக்க முடியாது என்றும் சொல்லுகிறார்கள். யூத மரபின்படி அந்த திரைச்சீலையிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த 4 வண்ணங்களும் இந்த பிரபஞ்சத்தினுடைய 4 கூறுகளாக இருக்கிற நிலம், நீர், காற்று, நெருப்பு ஆகியவற்றை குறிப்பதாகவும், எப்படி தேவன் திரைக்கு பின்னால் அநேக காரியங்களை மறைவாக வைத்திருந்தாரோ அதே போல மறைவான காரியங்களை இவைகள் குறிப்பதாகவும் சொல்லுகிறார்கள். மனிதன் தன்னுடைய சொந்த பலத்தால் இந்த திரையை தாண்டி தேவனுடைய பிரசன்னத்துக்குள் நுழைய முடியாது என்பதை இதன் வரலாற்று பின்னணியாக இது கொண்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டினுடைய இந்த புரோகட் என்கிற திரைச்சீலை வரக்கூடிய மேசியாவுக்கு அடையாளமாக இருக்கிறது அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா? ஏசாயா 53 அதிகாரத்துல மேசியாவானவர் நமக்காக நொறுக்கப்படுவார் என்று தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும். நொறுக்கப்படுவார் என்கிற வார்த்தைக்குள்ளே கிழிக்கப்படுவார் என்கிற அர்த்தமும் கூட இருக்கிறது. புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிய போது இந்த திரைச்சீலையானது மனித கைகளால் கிழிக்கப்படாமல் மேலிருந்து கீழ் நோக்கி 2ஆக கிழிந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மத்தேயு 27:51 இதை பற்றி சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஜீவனை விட்ட அந்த வேளையில் தானே மகா பரிசுத்த ஸ்தலத்தை மறைத்துக் கொண்டிருந்த அந்த மகா தடிமனான திரைச்சீலையானது 2ஆக கிழிந்து போனது. இது பழைய உடன்படிக்கையினுடைய முடிவையும் புதிய உடன்படிக்கையினுடைய துவக்கத்தையும் குறிப்பிடுகிற ஒரு அடையாளம். அந்த திரைச்சீலையினுடைய வண்ணங்கள் அநேக காரியங்களை குறிப்பிட்டாலும் அந்த திரைச்சீலையானது மேசியாவாகிய ஆண்டவருக்கு மிக முக்கியமான முன்னடையாளமாக இருக்கிறது. எபிரேயர் 10 அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிக்கும் போது, ஆதலால் சகோதரரே, நாம் இயேசுவின் இரத்தத்தினாலே பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு தைரியம் பெற்றிருக்கிறோம். அவர் தமது மாம்சமாகிய திரை வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார் என்று வாசிக்கிறோம். எபிரேய நிருபத்தை எழுதினவருக்கு இந்த விஷயம் தெளிவாக தெரிந்திருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த திரைச்சீலையான
திரைச்சீலையானது முன்னடையாளமாக இருந்திருக்கிறது. அந்த 4 வண்ணங்களும் வேறு சில காரியங்களை முக்கியமாக படம் பிடித்து காட்டுகின்றன. புதிய ஏற்பாட்டினுடைய 4 நற்செய்தி நூல்களும் அந்த 4 வண்ணங்களோடு அழகாக ஒத்துப்போகின்றன. மத்தேயு நற்செய்தி நூல் ஊதா நிறத்துக்கு ஒத்துப்போகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யூதருடைய ராஜா என்று ராஜரீகத்தோடும் அவர் ராஜாதி ராஜா என்றும் வெளிப்படுத்துகிறது. மார்க்கு சுவிசேஷம் சிவப்பு நிறத்துக்கு உடன்பட்டு போகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மனித குலத்துக்காக தம்முடைய ஜீவனையை கொடுக்க போகிற பலி செலுத்தப்பட்ட தாழ்மையுள்ள ஊழியக்காரனாக, அதாவது ஒரு சிவப்பு நிற புழுவாக வெளிப்படுத்துகிறது. லூக்கா சுவிசேஷம் வெள்ளை நிற பஞ்சு நூலுக்கு ஒப்பாக இருக்கிறது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எந்த பாவமும் இல்லாத பரிசுத்தமான மனுஷகுமாரனாக வெளிப்படுத்துகிறது. யோவான் சுவிசேஷம் நீல நிறத்துக்கு ஒத்து போகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்த தேவகுமாரனாக, தேவ வார்த்தையாக அது வெளிப்படுத்துகிறது. சுருக்கமாக சொன்னா, ஆசரிப்பு கூடாரத்தினுடைய திரைச்சீலை என்பது மனித உருவெடுத்து வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நிழலாக இருக்கிறது. புதிய உடன்படிக்கையின் விசுவாசிகளாக இருக்கிற நமக்கு இந்த திரைச்சீலையின் ரகசியம் மிகப்பெரிய ஒரு பாக்கியமான செய்தியை தருகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்துல லேவி கோத்திரத்து மகா பிரதான ஆசாரியன் மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு முறை தனக்காக ஒரு பலியை செலுத்தி தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு இந்த திரைச்சீலைக்குள்ள பிரவேசிக்க வேண்டும். மற்ற சாதாரண மக்களுக்கு அங்கே ஒருபோதும் அனுமதி இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய இத்திரையானது தேவாலயத்திலே கிழிக்கப்பட்டு போனபடியினாலே இன்று நாம் எந்த ஒரு மத்தியஸ்தரும் இன்றி, எந்த ஒரு ஆசாரியனும் இன்றி நேரடியாக தேவனுடைய சமூகத்துக்கு, அதாவது கிருபாசன தண்டைக்கு செல்ல முடிகிறது என்பது நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஸ்லாக்கியம். நம்முடைய பாவங்களும் நம்முடைய அக்கிரமங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் தேவனுடைய குமாரனுடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டு கிருபையாய் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்பது இதன் மூலமாக நிரூபணமாகிறது, உறுதியாகிறது. ஆகவே அந்த கிருபாசனத்தை அண்டிக் கொள்ளுகிற தைரியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இப்பொழுது நமக்கும் தேவனுக்கும் இடையே எந்த விதமான தடுப்பு சுவரும் கிடையாது. நாம் அவரை நோக்கி பார்க்கவும், அவரை நோக்கி ஜெபிக்கவும், அவருக்கு அருகில் சென்று அவரை ஆராதிக்கவும் எந்த ஒரு தடையும் இந்த உலகத்திலே கிடையவே கிடையாது. ஆகவே நாம் அவரை எங்கும் எப்பொழுதும் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கலாம், துதிக்கலாம், தொழுது கொள்ளலாம். இவைகள் எல்லாம் தான் அந்த கிழிந்து போன திரைச்சீலை நமக்கு கொடுக்கிற விடுதலையின் செய்தியாக இருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தைகளின்படி தேவனுடைய கிருபாசனத்தை நாம் எப்பொழுதும் தைரியமாக கிட்டிச் சேரலாம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம். ஆமென்.